என்னங்க? சுபத்ரா நில்லுமா, ஆரத்தி எடுக்கணும். இப்ப எதுக்குமா ஆர்த்திலா? நான் ரிகர்சல் தானே போயிட்டு வரேன். அவ அப்படி தாண்டி சொல்லுவா. ஒரு நிமிஷம் இரு, அவனை வரட்டும். வாப்பா ராதா, அவனுக்கு சேர்த்து ஆர்த்தி எடுறி. எனக்கு எதுக்குப்பா ஆர்த்திலாம்? தங்கச்சி தான் ரிஹர்சல் முடிச்சுட்டு வரா, அவளுக்கு எடுங்க. என்னப்பா இது, 12 வருஷமா தண்டி காட்டின ஒரு அக்யூஸ்ட பிடிச்சிருக்க, உனக்கு ஆர்த்தி எடுக்காம வேற யாருக்கு எடுப்பாங்க? இவன் எங்க பிடிச்சிருக்க போறான்? அவன் தானே வந்து மாட்டியிருப்பான். ஏய், அடி வாங்குவ. பாருங்கம்மா. சண்டை போட்டுக்காதீங்கப்பா. எடு. எல்லாருக்கும் ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆஸ்திக்கு ஒரு புள்ளன்னு சொல்லுவாங்க. நமக்கு கலைக்கு ஒரு பொண்ணு, கடமைக்கு ஒரு புள்ள. வாங்கடா உள்ள, வாங்க வாங்க. போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். தோ 5 மினிட்ஸ்ல வரேன்ப்பா. 5 மினிட்ஸ்ல வர மூஞ்ச பாரு. உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும்னா நீ 5 ஹவர்ஸ் குளிக்கணும். அத நீ சொல்றிய? நீ குளிக்க போனா எவ்வளவு நேரம் கழிச்சு வரும்னு எங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் வாய மூடு. ஏய், நீ வாய் மூடுறா. ஏய், அடிச்சு பல்ல எங்க உடைச்சிரு. அட பாக்கலாம். ஐயையோ, உங்க சண்டையை நிறுத்துங்க. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அரை நாள் ஆயிடும். போப்பா. அம்மா, இந்த வாயாடிய ஃபர்ஸ்ட் வாய மூட சொல்லுங்க. இல்ல நியூசன்ஸ் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவேன். ஏய், என்ன மாதிரி ஒரு டான்ஸர் அரெஸ்ட் பண்ணா தமிழ்நாடே கொதிச்சிடும், தெரியும்ல? ஆமா, இவ பெரிய நாட்டிய பேரொழிய பத்மினி, மூஞ்ச பாரு. ஆமா, இவர் பெரிய ஆர்பி சௌத்ரி பேச வந்துட்டாரு. ஹே, அது ப்ரொடியூசர் பேருமா. நீ சொல்ல வந்தது எஸ்பி சௌத்ரி. போலீஸுக்கும் ப்ரொடியூசருக்குமே வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் பேச வந்துட்டியா? கொஞ்சமாவது ஜெனரல் நாலேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கம்மா. ஐயையோ, ஜெனரல் நாலேஜ் பத்தி இவர் பேச வந்துட்டாரு. ஏய், நான் கேக்குற ஒரே ஒரு கொஸ்டினுக்கு உன்னால ஆன்சர் பண்ண முடியுமா? என்ன 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 கேட்க போற? கேளு. ஹிஸ்டரியா, ஜியோகிராஃபியா, பயோகிராஃபியா, இல்ல போட்டோகிராஃபியா, எதுல கேட்டாலும் நாங்கெல்லாம் சொல்லுவோம்ல. என்னப்பா சொல்றீங்க? போரும்பா. அவளை இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குற வரைக்கும் நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப என்ன அவசரம்? இந்த மாதிரி பசிக்குது, டிஃபன் எடுத்து வை, குளிச்சுட்டு வாப்பா. அப்பா காப்பாத்திட்டாரு, பொழைச்சு அத போப்பா. நான் சொல்லணும். ஹே வாயாடி, 1 செகண்ட் இங்கே இரு. அம்மா நாட்டிய பேரொழி, சொல்லுங்க டைகர். என் ஃப்ரெண்டு அர்ஜுன் இந்த புக்கை உங்ககிட்ட வாங்கினானா, கொடுக்க சொன்னான். தேங்க் யூ. ஹே 1 செகண்ட், அதை கொடு. புடி. என்ன பார்த்த? ஒன்னும் இல்ல. உன் போலீஸ் புத்தி போதன் பாரு. இவர் பெரிய போலீஸ் டைகரு, பெருசா புக்க பிரிச்சு பாக்குறாரு. உள்ள ஏதாவது லெட்டர் இருக்கான்னு. எங்களுக்கெல்லாம் தனியா லெட்டர் தேவையே இல்ல. லெட்டர் இல்லாமயே லவ் லெட்டர் எழுதுவோம். இன்று மாலை சந்தி இன்று மாலை 4 மணிக்கு சந்திப்போம். கண்டிப்பா வரேன்டா. இந்த ட்ரிப்பு வந்த சரக்கு ஹெவி டோஸ்ரா. மோந்து பார்த்தாலே ஆளே தூக்குது. இதை அடிச்சுட்டு ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் போதையில் எகிறணும், நம்ம பேங்க் பேலன்ஸும் எகிறணும். ஓகேவா? இந்தா உனக்கு அண்ணா நகர் காலேஜ், ஒழுங்கா பார்த்து ஓட்டு. என்ன ஓகேண்ணா? உனக்கு நுங்கம்பாக்கம். ஏய், உனக்கு பெசன் நகர் ஏரியா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா.
உனக்கு நார்த்து மெட்ராஸு. ஆமா, வர வர நான் கலெக்ஷன் ஒழுங்கா வர மாட்டேங்குது. போலீஸ் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கண்ணே. அண்ணன் கிட்ட சொல்லி எல்லாம் கரெக்ட் பண்றேன். ஒழுங்கா பார்த்து நடந்துக்க. சரிண்ணே. ஏய், ஆ இந்தா உனக்கு செங்கல்பட்டு ஏரியா ஆ ஆ. புறப்படு. மணி அண்ணா. அண்ணா உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? இந்தா புடி, உனக்கு பீச் ரோடு போ. ஓகேண்ணே வரண்ணே. சுப்பு, ஆ? உனக்கு வடபழனி ஏரியா. ஆ. பசங்களாம் நல்லா பணக்கார வீட்டு பசங்க, இதுல தான் ரொம்ப ஆர்வமா இருப்பானுங்க. பார்த்து ஓட்டு என்ன. ஓகேண்ணா. போ போ. ஏய், ஜாக்கிரதையா பண்ணுங்கடா. என்ன அர்ஜுன் இப்படி கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? உண்மைதான் சுபத்ரா. எனக்கும் உன் அண்ணனுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாடுமோன்னு ரொம்ப கவலையா இருக்கு. அதான் அதான் உன் கவலையா? கவலை மட்டும் இல்லை சுபத்ரா, பயமும் கூட. உன் அண்ணன் என்ன ஒரு ஃப்ரெண்டா மட்டும் நினைக்கல, என்ன அவனாவே நினைச்சு உங்க வீட்ல உன் கூட ஃப்ரீயா பழக விட்டுருக்கான். இப்ப நான் உன்னை காதலிக்கிறது தெரிஞ்சாலும் அவன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நான் அவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்றேன். உன் கவலை அப்படி இருக்கு, ஆனா ஏன் கவலை வேற மாதிரில இருக்கு. ஆமா அர்ஜுன், ஏதோ என்ன அறியாம உன்னை லவ் பண்ணிட்டேனே தவிர என் மனசெல்லாம் பரதநாட்டியத்தை பத்தியே நினைக்குது. சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில நான் ஆடணும், உலகம் பூரா என் நாட்டியம் பிரபலமாகணும். வித்தியாசமான ஒரு நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றி அதுல என் டேலண்ட ப்ரூவ் பண்ணணும். இப்படி பல எண்ணங்கள், பல கனவுகள். என்ன சொல்ற சுபத்ரா? அப்படின்னா நம்ம கல்யாணம் கல்யாணம், குழந்தை குட்டிங்கன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கணுமான்னு தான் யோசிக்கிறேன். அப்படி உன் வாழ்க்கைய நாட்டியத்துக்கு அர்ப்பணம் பண்ணோன்னு நீ முடிவு பண்ணா அதுக்கு முதல் பச்சைக்கொடி காட்டுறவன் நானா தான் இருப்பேன். இங்க பார், அதுக்குன்னு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சொன்ன அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நான் சிக்க மாட்டேன். பின்ன உன்னை காதலிச்ச அந்த ஒரு சந்தோஷம் போதும் சுபத்ரா. அந்த நினைப்பிலேயே நான் 100 வருஷம் வாழ்ந்துருவேன். சத்தியமா சொல்றேன் அர்ஜுன், உன்னை ஃப்ரெண்டா அடைஞ்சது என் அண்ணனோட அதிர்ஷ்டமோ இல்லையோ, உன்னை லவ்வரா அடைஞ்சது என்னோட அதிர்ஷ்டம். அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் உன்னோட லவராகவே இருக்க வேண்டியதானா? டோன்ட் வரி அர்ஜுன், நம்ம பிளான் பண்ணியோ முயற்சி எடுத்தோ காதலிக்கல. காலம்தான் நம்மளை இணைய வச்சுது, அதே காலம் நம்மளை சேர்த்து வைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மகா, என்னடா? நம்ம ஜீவாவை போலீஸ் பிடிச்சிருச்சு. யாரா பிடிச்சது? யாரோ டிஎஸ்பி ராதாகிருஷ்ணனா படிக்கிற பசங்க போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆறாங்கன்னு இவங்கிட்ட பொறுப்பை படைச்சிருக்காங்க. வந்த உடனே நம்ம அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கறோம். பைத்தியக்காரா, நம்மளோட அஸ்திவாரத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லடா. இந்த ஒரு ராதாகிருஷ்ணன் இல்ல, இவனை மாதிரி 100 பேர் வந்தாலும் நம்மள ஒன்றும் அடிச்சுக்க முடியாது. இல்ல மகா, ஜீவா ஏதாவது போலீஸ் உளறி வச்சிட்டானா? இல்லடா, அவன் உளர மாட்டான். அவன் விற்கிறது தான் போதைப் பொருளை தவிர அவன் எப்பயும் போதையில இருந்ததில்ல. நல்ல பையன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடா யோசிக்கிற? ஒருவேளை அவன் உளறிட்டானா என்ன பண்ணுறது பாக்குறியா? நமக்கு வேண்டிய போலீஸ்லாம் அங்கே இருக்கு. அவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு தள்ளிடுவாங்க. அப்பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஜீவா மேட்டர் அண்ணன் சொல்லிடலாமா? வேணாண்டா, அண்ணன் எதுக்கு வீணா டென்ஷன் பண்ற? இந்த மேட்டர் நம்மளே டீல் பண்ணுவோம். அந்த போதை மருந்து கம்ப்ளைண்ட், அவன் பேர் என்ன? ஜீவா சார். அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கார் சார். பி கேர்ஃபுல் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். நம்ம கோவப்படுறதுனால எதிரி உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தெரியும் சார். அந்த மகாவை கூட்டத்தோட பிடிக்கணும்னா ஜீவாவோட வாக்குமூலம் முக்கியம் சார். நம்ம கோவப்பட்டு விசாரணை பண்றதுனால உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வரல, மகாவாலையும் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்ல வரேன் சார். ஜீவா மகாக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது மகாக்கே ஆபத்து வரும்னு அவனுக்கு தெரியாதா? அதனால மகா ஜீவாவை காலி பண்ணலாம் நினைக்கலாம் இல்லையா? நம்ம கஸ்டடியில் இருக்கிற அக்யூஸ்ட அவன் எப்படி சார் காலி பண்ண முடியும்? உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். மகாக்கு வேண்டிய சில புல்லுரிகள் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் இல்லையா?
கேவலம் பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சாரி சார், நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. நம்ம எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்கணும். ஆனா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா இதை விட பெட்டர் சான்ஸ் நம்ம கிடைக்காது. உண்மைதான் சார், நானே ஸ்ட்ரைட்டாக போய் வாக்குமூலம் வாங்கிடுறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். வெல்கம். டேய் சொல்லுடா சொல்லுடா சொல்லுடாங்கற. ஏய் என்னடா சொல்ல மாட்டே? நீயும் மகாவும் எத்தனை வருஷமா போதை மருந்து கடத்துறீங்கன்னு சொல்லு. சொல்லுடா. ஏய் சொல்லுடா. சொல்ல மாட்டே? சொல்லு. ஏய் வாயை திறந்து சொல்லுடா. தண்ணி சொல்லு. தண்ணி தண்ணி வேணுமா? தண்ணி? டேய் வாயை திறந்து சொன்னாதான் உனக்கு சோறு தண்ணி எல்லாமே. அது வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. டேய் ஏய் சொல்லுடா. சொல்லு. ஹலோ சொல்லுங்க சார், நான் இன்ஸ்பெக்டர் மதன் பேசுறேன். ஓகே சார். சார் என்ன சார் சொல்றீங்க? சார் இல்ல சார், நான் இப்படி பண்றதுனால எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடாத. அவன் உங்களை பத்தி எதுவும் சொல்ல சார். ஓகே சார். ஓகே சார், அப்ப நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். வாயை திறந்து உண்மையை சொல்லி இருந்தனா உன்னை அப்ரூவர் ஆக்கி வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஆனா பாவி, உன் கதை இப்படிதான் முடியணும்னு இருக்கு. என்ன பண்றது? என்ன பண்ணிட்டு இருக்க சார்? என்ன பண்ணிட்டு இருக்க? யார் உன்னை கொல்ல சொன்னா? சொல்லு சார். சார் சார் சொல்லியா, யார் அவனை கொல்ல சொன்னது? சார் யார் அவனை கொல்ல சொன்னது? அது வந்து கேக்குறல்ல? வந்து யாரும் இல்ல சார். யோ போய் சொல்லாதயா. காக்கி சட்டை போட்டுக்கன்னு மரியாதை கொடுக்கறேன். பித்தலாட்டமா பண்ற? யாரைய கொல்ல சொன்ன? சொல்லியா. யாரும் இல்லன்றேன சார். சொல்ல மாட்டே? ஒழுங்கு மரியாதை கட்ட சொல்ல மாட்டியா நீ? சொல்ல மாட்டே? சொல்லு சார். சொல்லிடுறேன் சார். மகாதான் சார் இவனை கொலை பண்ண சொல்லி சொன்னான். இவனை கொலை பண்ணா 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னான் சார். அடச்சே, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ஈனத்தனமானதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்ச தெரியுமா? உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்ச தெரியுமா உனக்கு? சார் உன்னெல்லாம் இந்த கேஸ் நானே டீல் பண்ணிக்கிறேன். முதல்ல வெளியே போ. போ போ சார். போயா முதல்ல வெளியே. பணத்துக்காக காக்கி சட்டை அடகு வைக்கிறானுங்க ராஸ்கல்ஸ். சார், நீங்க மட்டும் வரலன்னா சுட்டு என்ன சாகடிச்சிருப்பாங்க சார். சார், எனக்கு தெரிஞ்ச அந்த மகா பத்தின எல்லா விஷயத்தையும் கூட சொல்லிடுறேன் சார். என்ன காப்பாத்துங்க சார். ஒன்னாகாது, நான் பாத்துக்கிறேன். விடு. ஓகே 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 வா. எங்கடா? அங்கதான் சார். வா. சார் இங்கதான் சார். கான்ஸ்டபிள் சார். இந்தாங்க சார்.
ம் வேற எங்க இருக்கு? அங்க போட்டு பக்கத்துல இருக்கு சார். வா. சார் ஆ இங்கே தான் சார். கான்ஸ்டபிள் கிளியர் பண்ணு. ஓகே சார். இந்தாங்க சார். அப்புறம் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். வா. கன்கிராச்சுலேஷன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அண்ட் மிஸ்டர் மதன். இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் முழு பெருமையும் உங்க 2 பேருக்கு சேரும். இட்ஸ் அவர் டியூட்டி சார். புத்திசாலித்தனமா ஒரு ட்ராமா பண்ணி அக்யூஸ்ட் வாயால உண்மையை வர வச்சிருக்கீங்களே. ரியலி யூ போத் ஆர் கிரேட். அவங்ககிட்ட இருந்து உண்மையை வர வழிக்க எனக்கு ஒரு வழி தெரியல சார். அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். சாரி மிஸ்டர் மதன். பரவாயில்ல சார். எனிஹவ் இதே மாதிரி மகாவை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட சேர்த்து எனக்கும் பெருமை. இன்னும் ஒரே வாரத்தில் அந்த மகா நம்ம கஸ்டடியில் இருப்பான் சார். அதே சமயத்தில் மகாவும் பயங்கரமான கிரிமினல். அவங்ககிட்டயும் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா சார். திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே